எத்தனை பேர்த்துக்கு இந்த காயோட பேர் தெரியும்னு சொல்லி தெரியல. இது வந்து தட்டக்காய், பீன்ஸ் மாதிரியே இருக்கும். நாட்டு காய்கறியில் இதுவும் ஒன்று. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற வந்து மேலே இருக்கிற காம்பு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டைக்காயை போட்டு இதையும் வந்து லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் இஞ்சி காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ அதையும் சேர்த்து ஒரு கிளறி எடுத்தோம்னா நம்மளோட சுவையான தட்டக்காய் பொரியல் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.